செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சட்டவிரோத கைதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம். அது ஒரு தனிநபர் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய அராஜகம் எல்லாவற்றையும் கடந்து போராடி கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் அவர் வெளியே வந்திருக்கிறது நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு முன்பு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மிக மகிழ்ச்சியான செய்தி. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கும் அது மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அரசு நிறுவனங்கள், மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடியாளை போல செயல்படுறதுனால நம்ம இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சட்டவிரோத கைதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம். அது ஒரு தனிநபர் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அமலாக்கத்துறை அத்துமீறதுங்கிறது யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே 2 தலித் விவசாயிகளுக்கு இதே பிஎம்எல்ஏ சட்டத்தில் அமலாக்கத்துறை போயிருக்காங்க. இப்படிலாம் நடக்க முடியுமான்னு நம்ம ஒரு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய அராஜகம் எல்லாவற்றையும் கடந்து போராடி கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் அவர் வெளியே வந்திருக்கிறது நம்ம மாவட்டத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பணிகள் மாவட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. 3.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது நாங்கள்லாம் சேர்ந்து நிறைய பணிகளை, கல்லூரிகள் உட்பட பல விஷயங்களை செஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டி இருக்குது. இந்த கிட்டத்தட்ட 15 மாத காலமாக கரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினரை இல்லாமல் அவர் பணி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு. விரைவில் விடுபட்ட பணிகள் அனைத்தையும் வேகமாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் போது சேர்ந்து வெற்றி விழா செந்தில் பாலாஜி வருவார்னு சொன்னீங்க, அதே மாதிரி வந்திருக்காரு. இப்போ கரூர் மக்களுக்கு எப்போ நீங்கள் நன்றி சொல்லுங்கள்? இல்லை, அவர் வந்திருக்காரு. இன்னும் அவருக்கு உடல்நலமெல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு அவர் கரூர் வருவார். அவர் வந்த பிறகு நான் ஒரு மீட்டிங்காக சில்லி போகிறேன். உலகெங்கும் இன்றைக்கி பாசிச சக்திகள் வலுத்திருக்கிற ஒரு நேரத்தில் உலகெங்கும் இருக்கிற ப்ரக்ரெசிவான அரசியல் கட்சிகள், ஒரு 140 அரசியல் கட்சிகள் சேர்ந்து வேர்ல்டு ப்ரக்ரெசிவ் அலையன்ஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய மீட்டிங் சில்லியில் நடக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கலந்துக்கிறதுக்கு நான் போகிறேன். அக்டோபர் முதல் வாரத்தில் நான் வந்துடுவேன். ஏறக்குறைய அதே நேரத்தில் அவரும் வந்துடுவாங்க. அப்போ உடனடியாக 3 தொகுதிகளையும் நம்ம நன்றி சொல்கிற பணியை முடிப்போம். நன்றி சொல்கிற பணிங்கிறது எப்போவுமே நன்றி சொல்கிற பணி மட்டுமல்ல, மக்களுடைய கோரிக்கைகளையும் பெறுறது தான். ஏற்கனவே கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விராலிமலை, மணப்பாறை, வேடசந்தூர் தொகுதிகளில் நன்றி சொல்லி முடித்து மக்களுடைய கோரிக்கைகளை வாங்கி அதை தீர்க்கறதுக்கான பணிகளை இப்போ நம்ம ஈடுபட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம மாவட்டத்திலையும் விரைவில் பணிகளை நம்ம செய்வோம்.